Ninth Standard English, Unit 5, Prose, Water, the Elixir of Life, written by Sir C.V. Raman. The lesson or book back answers பார்ப்போம். Take page number 122. Elixir, a hypothetical substance believed to maintain life indefinitely, a substance believed to cure all ills. அமுதம், காயகல்பம், அனைத்து நோய் நிவாரணி. Billowing characterized by great swelling waves or surges. அலைகள் போல குவியலான. Then teeming, abundantly filled, especially with living things. ஏராளமான அளவில் நிறைந்துள்ள. Then trickling, to flow slowly and without force. சொட்டு சொட்டாக ஒழுகுதல். Then precipitates, a solid substance that is produced from a liquid during a chemical process. வீழ்படிவு. Crust, a hard outer covering of something. மேலோடு. Catchment, a structure such as a basin or a reservoir used for collecting or draining water. நீர்பிடிப்பு பகுதி. Barges, a long boat with a flat bottom used for carrying freight on river. நீளமான படகு. Synonyms. First one, confer, grant, வழங்குதல். Second one, speck, a tiny spot, ஒரு சிறிய பகுதி. Third one, incredibility, unbelievably, நம்ப முடியாத. Fourth one, apparent, clearly visible, வெளிப்படையான. Fifth one, appropriate, suited or right for a situation, தகுந்த. Menace. Sixth one, menace, threat or warning, அச்சுறுத்தல். Seventh one, fundamental, basic, அடிப்படை. Antonyms. Densely, sparsely, அடர்த்தி குறைவான. Second one, creation, destruction, அழித்தல். Remarkable, ordinary, சாதாரணமாக. Suspend, sustain, நீடித்திருக்க. Successive, disordered, ஒழுங்கற்ற. Rapid, slow, மெதுவாக. Extremely, moderately, மிதமாக. Swiftly, slowly, மெதுவாக. Afforestation, deforestation, காடு அழிப்பு. Exhausted, energetic, ஆற்றல் கொண்ட. Answer the following. First question, what is the imaginary elixir of life? வாழ்க்கையோட கற்பனை அமுதம் என்றால் என்ன? Answer, define அமிர்தா is the imaginary elixir of life. தெய்வீக அமிர்தம் என்பது வாழ்க்கையின் கற்பனை அமுதம். Second question, what according to the writer is the real elixir of life? ரைட்டரோட கூற்றுப்படி வாழ்க்கையில் உண்மையான அமுதம் என்ன அப்படின்னா, ஆன்சர், அக்கார்டிங் டு த ரைட்டர் வாட்டர் இஸ் த ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப். ரைட்டரோட கருத்துப்படி வாட்டர் தான் உண்மையான அமிர்தம். Third question, what is the wonderful difference the writer talk about in the passage? ஒரு wonderful difference-ஐ பற்றி ரைட்டர் இந்த பேசேஜில் என்ன கூறியிருக்கிறாருன்னா, the answer, the sea of blowing sand without speck of green or a single living thing on it was on one side. On the other side lay the most
fertile and densely populated area teeming with life and vegetation. The writer talks about this wonderful difference. ஒரு துளி பச்சை அல்லது ஒரு உயிரினம் இல்லாமல் வந்து மணல் கடல் ஒரு பக்கத்தில் இருக்குது, மறுபக்கம் வந்து அடர்த்தியான வளமான வந்து மக்கள் தொகையை கொண்ட பகுதி, வாழ்க்கை மற்றும் தாவரங்களால் நிறைந்திருக்கு. இந்த அற்புதமான வித்தியாசத்தை தான் வந்து ரைட்டர் கூறியிருக்கிறாரு. ஃபோர்த்து கொஸ்டின், வாட் இஸ் த சியரிங் சைட் மென்ஷன்ட் இன் த பேராகிராஃப்? இந்த பேராகிராஃபில் வந்து என்ன சியரிங் சைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்சர், த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் ஆர் ஸோ காமன் இன் சவுத் இந்தியா ஆர் சியரிங் சைட் வென் தே ஆர் ஃபுல்லு. தண்ணி வந்து டேங்க்கில் எப்போ வந்து நிரம்பி இருக்குது, இது வந்து காமனாக வந்து சவுத் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பேராகிராஃபில். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டஸ் த ரைட்டர் கம்பேர் வாட்டர் இன் எ லேண்ட்ஸ்கேப் டு? ரைட்டர் வந்து தண்ணீரை வந்து எதோட ஒப்பிடுறாருன்னா, த ரைட்டர் கம்பேர் வாட்டர் இன் எ லேண்ட்ஸ்கேப் டு தி ஐஸ் த்ரீ எ ஹியூமன் ஃபேஸ். ரைட்டர் வந்து நிலப்பரப்பில் உள்ள தண்ணீரை கண்கள் வந்து மூணா வந்து மனித முகத்தோட வந்து ஒப்பிடுறாரு. சிக்ஸ்த் கொஸ்டின், how does the water in rain-fed tank get its color? மானாவாரி தொட்டிகளில் உள்ள நீர் அதன் நிறத்தை எவ்வாறு பெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆன்சர், the water in the rain-fed tank carry slit or finely divided soil in suspension. This is the origin of the characteristic color of the water in the rain-fed tank. மழைநீர் தொட்டியில் உள்ள நீர் வந்து சஸ்பென்சல் பிளவு அல்லது நன்றாக பிரிக்கப்பட்ட மண்ணை கொண்டு செல்கிறது. மழைநீர் தொட்டியில் உள்ள நீரோட சிறப்பு இயல்பும் அதோட தோற்றமும் இதுதான். செவன்த் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் சாயில் எரோஷன்? மண் அரிப்புக்கான காரணம் என்னன்னா, ஆன்சர், சடன் burst of excessive heavy rain in large run of surplus water is the principal cause of soil erosion. திடீர்னு பெய்கிற கனமழையினால் அதுதான் அதிக மழை பொழிகிறனால மண்ணரிப்பு ஏற்படுகிறது. எய்த் கொஸ்டின், வாட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆட் டு த எரோஷன் ஆஃப் ப்ரீசியஸ் சாயில்? விலை மதிப்பற்ற மண்ணின் அரிப்புக்கு வேறு என்ன காரணிகள் வந்து சேர்க்கின்றன? ஆன்சர், த ஸ்லோப் ஆஃப் லேண்ட், ரிமூவல் ஆஃப் நேச்சுரல் ப்ரொடக்டிவ் கோட்ஸ் ஆஃப் வெஜிடேஷன், the existence of ruts along which the water can flow with rapidly gathering momentum, and the absence of any checks of such flow are the other factors that added to the erosion of precious soil. நிலத்தின் சரிவு, தாவரங்களோட இயற்கையான பாதுகாப்பு, அப்புறம் நீர் வேகமாக சேகரிக்கும் வேகத்தோடு பள்ளங்கள் மற்றும் அத்தகைய ஓட்டத்தில் சரிபார்ப்பு இல்லாதது ஆகியவை விலைமதிப்பற்ற மண் அரிப்பை வந்து அதிகரிக்கிறது. இதான் வந்து அதோட மெயின் ரீசன்ஸ். நைன்த் கொஸ்டின், ஹவு கேன் சாயில் எரோஷன் பி ப்ரிவெண்டட்? மண் அரிப்பை வந்து எப்படி வந்து தடுக்கலாம்? ஆன்சர், சாயில் எரோஷன் கேன் பி ப்ரிவெண்டட் பை terracing of land. Second point, constructing of bunds to check the flow of water. Third point, the practice of contour cultivation. Fourth one, the planting of appropriate types of vegetation. மண்ணரிப்பை வந்து தடுக்கலாம். நிலத்தின் மொட்டை மாடி, நீரின் ஓட்டத்தை சரிபார்க்கும் அணைகள் கட்டுதல், விளிம்பு சாகுபடி நடைமுறை, பொருத்தமான வகை தாவரங்களை வந்து வளர்க்குறது. இது மூலமாக வந்து நம்ம வந்து மண்ணரிப்பை வந்து தடுக்கலாம். 10th question, how does the prevention of soil erosion serve a double purpose? மண்ணரிப்பை தடுப்பது இரட்டை நோக்கத்திற்கு எவ்வாறு உதவுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், the prevention of soil erosion would help to conserve and keep the water where it is wanted. In other words, on and in the soil, those it serve a double purpose. மண்ணரிப்பை வந்து தடுக்கிறது வந்து தண்ணீரை தேவையான இடத்துல வந்து சேமிக்கவும், வேறு விதமாக கூறினால் வந்து மண்ணிலே வந்துட்டு சேமிக்கவும் உதவுது. இதுதான் இரட்டை நோக்கம். 11th question,
What are the two sources of water? தண்ணியோட இரண்டு ஆதாரங்கள் யாவைன்னு கேட்குறாங்க. ஆன்சர், the artesian water and rain or snowfall are the two sources of water. artesian நீரும் மற்றும் மழை அல்லது பனிப்பொழிவு ஆகியவை இந்த நீரும் இரண்டு ஆதாரங்கள். 12th question, what happened to the rain water? மழை நீருக்கு என்ன நடக்கும்? The rainwater flows down into the streams and rivers and ultimately find its way to the sea. மழை நீர் ஓடைகள் மற்றும் ஆறுகளில் பாய்ந்து இறுதியில் கடலுக்கு செல்லுது. 13th question, what is the idea of civilized forest? நாகரிக காடுகளில் பற்றி கேட்குறாங்க. The systematic planting of suitable trees in every possible or impossible areas and their development is called civilized forest. It is the most urgent need of India. Such a plantation will prove a source of untold wealth to the country. சாத்தியமான மற்றும் சாத்தியமில்லாத ஒவ்வொரு பகுதியிலும் அதுக்கு பொருத்தமான முறையில் மரங்களை நட்டு மற்றும் அவற்றோட வளர்ச்சி தான் நாகரிக காடுகள்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் மிக அவசர தேவையாக இருக்குது. இத்தகைய தோட்டங்கள் நாட்டிற்கு செல்வத்தை வழங்கும். 14th question, how can you check soil erosion? மண்ணரிப்பை எவ்வாறு சரிபார்க்கலாம்? The terracing of the land, the construction of bunds, the practice of contour cultivation and the planting of some types of vegetation are the measures that can be used to check soil erosion. நிலத்தோட மொட்டை மாடி, அப்புறம் கட்டுகள் அமைத்தல், விளிம்பு சாகுபடி, சில வகையான தாவரங்களை நட்டு ஆகியவை மண்ணரிப்பை தடுக்க பயன்படுத்தும் நடவடிக்கை. 15th question, what are the cheapest means of transport? மலிவான போக்குவரத்து வழிமுறை யாவைன்னு கேட்குறாங்க. The cheapest means of transport in a country is by boat and barges through canals and rivers. கால்வாய் மற்றும் ஆறுகள் வழியாக படகு மற்றும் படகுகள் மூலமாக ஒரு நாட்டு தான் இதுதான் ஒரு நாட்டோட மலிவான போக்குவரத்து வழி. Question number 16, how can you make a difference in the countryside? கிராமப்புறங்களில் நீங்கள் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு கேட்குறாங்க. Answer, the availability of electric power would make a tremendous difference to the life of the countryside and enable rural economy to be improved in various directions. மின்சாரம் கிடைப்பது கிராமப்புற வாழ்க்கைக்கு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் பல்வேறு திசையில் கிராமப்புற பொருளாதாரத்தை அது மேம்படுத்த உதவும். Option A, answer the following question briefly in 1 or 2 sentences. First one, what makes water one of the most powerful and wonderful things on earth? தண்ணீரை பூமியில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அற்புதமான பொருளில் ஒன்றா மாற்றுவது எது? Answer, water is the elixir of life. If there is no water, there won't be any living organisms or vegetation on the earth. It makes water one of the most powerful things on earth. Water shapes the course of the earth history. நீர் வாழ்வோட அமுதம். தண்ணீர் இல்லைன்னா பூமியில் எந்த உயிரினமோ தாவரமோ இருக்காது. இது தண்ணீரை பூமியில் உள்ள சக்தி வாய்ந்த பொருட்கள் ஒன்றாக ஆக்குது. பூமியின் வரலாற்றின் போக்கையே நீர் வடிவமைக்குது. Second question, how does water help in the formation of fertile land? விளைநிலங்கள் உருவாக நீர் எவ்வாறு உதவுதுன்னு கேட்குறாங்க. Water carries silt or finely divided soil in suspension. The land which is formed by silt is provided to be fertile. நீர் வண்டல் அல்லது இறுதியாக பிரிக்கப்பட்ட மண்ணை தான் இடைநீக்கத்தில் கொண்டு செல்லுது. வண்டல் மண்ணால் உருவாகிற நிலம்தான் வளமானதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. Third question, how does soil erosion happen and what are its main causes? மண்ணரிப்பு எவ்வாறு நிகழ்கிறது, அதோட முக்கியமான காரணம் என்ன? Answer, sudden heavy rain causes flood. It washes away the topsoil.
The slope of the land, removal of vegetation and existence of runs are the causes of soil erosion. திடீர்னு கனமழையினால வெள்ளம் வருது. இது மேல் இருக்க மண்ணையெல்லாம் வந்துட்டு இழுத்துட்டு போயிடுது. அதனால இந்த நிலச்சரிவு, தாவரங்கள் அகற்றப்படுதல் மற்றும் பள்ளங்களில் இருப்பது ஆகியவை மண்ணரிப்புக்கு காரணம். Fourth question, what are some measures that are used to prevent soil erosion? மண்ணரிப்பை தடுக்க பயன்படுத்தப்படும் சில நடவடிக்கைகள் என்னன்னு கேட்குறாங்க. The terracing land, afforestation, the practice of contour cultivation and constructed of bunds are some measures to prevent soil erosion. மண்ணரிப்பை தடுக்க வந்து மாடி நிலம், காடு வளர்க்குறது, காடு வளர்ப்பு மற்றும் கட்டுதல் ஆகிய வந்து சில நடவடிக்கைகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Fifth question, how according to Sir C.V. Raman can rainwater as well as the water of rivers be prevented from going to waste? சர் சி.வி. ராமனோட கருத்துப்படி மழை நீரும் ஆறுகளோட நீரும் வீணாக போவதை வந்து எப்படி தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. The systematic planting of suitable trees can prevent rainwater from going to waste. வந்து பொருத்தமான மரங்களை முறையாக நடுவதன் மூலமாக வந்து மழைநீர் வீணாக செல்வதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சர் சி.வி. ராமன் சொல்லியிருக்காரு. Option B, answer the following in about 80 to 100 words. First question, how does C.V. Raman show that water is the real elixir of life? According to Sir C.V. Raman, water is the elixir of life. In the ancient times, civilization developed near the rivers. Water plays an important role in life. Water adds beauty to the countryside. Water carries light and makes the land fertile. Water is the basis of all life. It is necessary for animal life and growth of plants and trees. Water is the commonest of liquids, but it is the uncommon of liquid with amazing properties. They are responsible for maintaining human, animal and plant life. We can produce hydroelectric power from water. Waterways is the cheapest mode of transport. Those without water, life is impossible. May have while the sun shines. சர் சி.வி. ராமன் என்ன கூறுறாருன்னா, தண்ணீர் என்பது வந்து வாழ்க்கையில் வந்து அமுதம்னு சொல்கிறாரு. பழங்காலத்தில் நதிகள் இருக்கிற இடத்துல தான் நிறைய நாகரிகங்கள்லாம் வளர்ந்துருக்கு. வாழ்வில் வந்து எல்லாருக்கும் வந்து நீர் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. தண்ணீர் வந்து நாட்டுக்கு வந்து அழகு சேர்க்குது. அப்புறம் நம்மளோட நிலத்தை எல்லாம் அதுதான் வந்து வளமாக்குது. நீர் அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படை தேவை. தண்ணீர் விலங்குகளுக்கு தேவை, மனிதர்களுக்கு தேவை, மரத்துக்கு தேவை, இது போல் எல்லாத்துக்கும் அவசியம். நீர் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது. ஆனால் அற்புதமான பண்புகளை கொண்ட அது மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களோட வாழ்க்கை பராமரிப்பதற்கு எல்லாத்துக்குமே முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம நீர்லேருந்து நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம். நீரில் வந்து மின்சாரம் தயாரிக்கலாம். நீர் வழிகள் வந்து மலிவான போக்குவரத்துக்கு முறைக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எனவே தண்ணீர் இல்லாமல் யாரோடைய வாழ்க்கையும் வந்து சாத்தியமாகாது. ஆகவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ங்கிற பழமொழிப்படி. செகண்ட் கொஸ்டின், வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் ஆல் பிளான்ட் அண்ட் அனிமல் ஃபார்ம்ஸ், எக்ஸ்பிளைன். நீர் அனைத்து தாவரம் மற்றும் விலங்கு வடிவங்களில் உள்ளது. இதை விளக்க சொல்லியிருக்காங்க. According to Sir C.V. Raman, water is the basis of life. Every animal or plant contains large proportion of water in its body. All physiological activities are possible only when the liquid water plays its essential part. Water is necessary for animal life. It is equally essential for plants and trees to grow. Only the quantity necessary varies with species. Those existence of every animal or plant is possible only with water. Therefore, it is clear that water is the elixir of all life. No rain, no gain. No rain, more pain. சர் சி.வி. ராமன் என்ன கூறுறாருன்னா, தண்ணீர் தான் வாழ்க்கையோட அடிப்படை. ஒவ்வொரு விலங்குக்கும் மற்றும் தாவரக்கும் உடலில் அதிக அளவு தண்ணீரை கொண்டுள்ளது. திரவ நீர் தான் அதோட முக்கிய பங்கு.
மட்டுமே எல்லா உடலும் செயல்படுது. கால்நடைகளுக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம். அது மாதிரி செடி மரம் எல்லாத்துக்கும் சமமாக வந்து தண்ணீர் தேவைப்படுது. தேவையான அளவு தண்ணி மட்டும்தான் ஒவ்வொரு இனத்தை வந்து பொறுத்து மாறுபடும். எனவே ஒவ்வொரு விலங்குக்கும் தாவரத்திற்கும் இருப்பு தண்ணீரால் மட்டுமே சாத்தியமாகும். எனவே நீர் வந்து அனைத்து உயிர்களுக்கும் அமுதமாக வந்து செயல்படுது. மழை இல்லைன்னா ஆதாயம் இல்லை, மழை இல்லைன்னா அதிக வலி. தேர்ட் கொஸ்டின், லைஃப் கேனாட் எக்ஸிஸ்ட் ஆன் எர்த் வித்தவுட் வாட்டர் எக்ஸ்பிளைன். நீர் இல்லாமல் பூமியில் வந்து உயிர்கள் இருக்க முடியாது, அதை விளக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர், வாட்டர் இஸ் த எலிக்சர் ஆஃப் லைஃப். வாட்டர் இஸ் த பேசிஸ் ஆஃப் லைஃப். This common substance plays a vital role in the life of human, animal and plant. It is the most powerful thing on the earth. It has the key role in the drama of life. Every animal or plant contains large proportion in its body. Physiological activity is which the water plays the essential part. Water is necessary for animal life. It is necessary for the growth of plant and trees. Water is essential in human life. Thus it is clear that water exists in all life, and life cannot exist on earth without water. Where there is water, there is life. நீர் வந்து தண்ணீர் இல்லாமல் வந்து வாழ்க்கை வந்து சாத்தியமில்லை. நீர் வாழ்வோட அமுதம். நீர் வந்து எல்லாருக்கும் அடிப்படை தேவை. இது பொதுவான பொருள். மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்க வாழ்க்கையில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இது பூமியில் மிகவும் வந்து சக்தி வாய்ந்த ஒன்றுனா அது தண்ணி. தண்ணி இல்லாமல் வந்து யாராலையும் இருக்க முடியாது. மனிதனோட நாடகத்தில் இது முக்கிய பங்கு வகிக்குது. இது ஒவ்வொரு விலங்கும் அல்லது தாவரமும் அதோட உடலில் ஒரு பெரிய விகிதத்தை கொண்டு இருக்கு. உடலோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து தண்ணியினால தான் வந்து இயங்குது. தண்ணி தான் வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது மாதிரி விலங்குகள் வாழ்கிறதுக்கும் நீர் அவசியம். செடிக்கு, மரத்துக்கு, மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீர் வந்து இன்றியமையாததாக இருக்குது. அது மாதிரி உயிர் வாழணுனாலே என்னது, நீர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தண்ணீர் இல்லாமல் வந்து பூமியில் யாராலையும் இருக்க முடியாது. இது மூலமாக வந்து தெளிவாகுது. இப்போ எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அங்கே வந்து உயிர் இருக்குது. ஆப்ஷன் சி, given below are some idioms related to water. Match the idioms with its meaning. Idioms meanings. First one, blood runs thicker than water. The answer is family members have stronger obligations with each other than with people outside the family. ரத்தம் வந்து தண்ணீரை விட தடினமாக இயங்குகிறது. இதோட மீனிங் என்னென்னா, குடும்பத்திற்கு வெளியே உள்ளவர்களை விட குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் வலுவான கடமைகளை கொண்டுள்ளனர். இது வந்து பழமொழியோட அர்த்தம். செகண்ட் ஒன், டு பி அண்ட் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். தண்ணீரிலிருந்து மீனாக இருப்பது. தென் அதோட ஆன்சர், டு பி அன்கம்ஃபர்டபுள் இன் எ பர்டிகுலர் சிச்சுவேஷன். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சங்கடமாக இருப்பது. தென் தேர்ட் ஒன், டல் அஸ் டிஷ் வாட்டர். மந்தமான நீர். இதோட ஆன்சர், போரிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். போரிங் அண்ட் சலிப்பான, ஆர்வமற்ற. தென் ஃபோர்த் ஒன், அஸ் எ டக் டேக்ஸ் டு வாட்டர். ஒரு வாத்து தண்ணீர் எடுக்கும்போது. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, நேச்சுரலி வித் ஈஸ். இயற்கையாக எளிதாக. தென் ஃபிஃப்த் ஒன், கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர். நரகம் அல்லது உயர் நீர். இதோட ஆன்சர் ஜே, நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். என்ன நடந்தாலும் பரவாயில்லை. தென் சிக்ஸ்த் ஒன், யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை. கிணறு வறண்டு போகும் வரை தண்ணீரை நீங்கள் தவற விடுவதில்லை. ஃபார் சிக்ஸ்த் ஒன் ஆன்சர் ஹைச், people are not grateful for what they have until they lost it. மக்கள் தங்களிடம் உள்ளதை இழக்கும் வரை நன்றியுடையவர்களாக
இருப்பதில்லை. In 7th one, pour cold water on something. எதையாவது குளிர்ந்த நீரை ஊற்றவும். 7th one answer. To criticize or stop something that some people are enthusiastic about. ஒரு சிலர் ஆர்வமாக இருக்கும் ஒன்றை விமர்சிப்பது. Then 8th one, treat water. மிதிக்கும் நீர். For 8th one answer, C. To be active but without making progress or falling further behind. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், ஆனால் முன்னேற்றம் அடையாமல் அல்லது பின்தங்காமல் இருக்க வேண்டும். Then 9th one, be like water of a duck's back. ஒரு வாத்து முதுகிலிருந்து தண்ணீர் போன்று இருக்க வேண்டும். 9th one answer, G. Criticism to someone that has no effect on them at all. யாரோ ஒருவரை குறை கூறுவது அவர்கள் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. Then 10th one, to be in deep water. ஆழமான நீரில் இருப்பது. 10th one answer, E. To be in difficult situation. கடினமான சூழ்நிலையில் இருப்பது. D. Water is a scarce resources. Discuss the causes, problems and solutions to water scarcity and write them below. Causes: overuse of water, water wastage, pollution, drought, destruction of water catchment areas, restriction by government decisions. Pollution: lack of education, sanitation issues, lack of access to drinking water, diseases and parasites, hunger due to poor cultivation, mixing factory waste into water sources. Solutions: recycle rainwater, preserve catchment areas, improve practices related to law, improve sewage system, support clean water initiatives, prevent water pollution by law.